Exercise 3.8 la second sum, find the values of a and b if the following polynomials are perfect squares. So given two polynomials கொடுத்திருக்காங்க, one by one பார்க்கலாம். First one 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. இது வந்து ஒரு perfect square polynomial அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா a and b யோட வேல்யூ என்ன? இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்பொழுது ab ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கா இல்லை ரைட் சைடில் இருக்கா அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் தான் இருக்குது, அதாவது எக்ஸ் டேர்ம் மட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மில் தான் இருக்குது. அப்போ பாலினாமியல் டிசைனிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதிடலாம். சப்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து x பவர் 4 x கியூப்பில் இருக்குது அப்படின்னா இந்த பாலினாமியல் அப்படியே அசனிக் பவர்ஸ் ஆஃப் எக்ஸில் ரைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x பவர் 4. இது வந்து ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் நம்பர் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 எடுத்துக்கலாம். x பவர் 4க்கு x ஸ்கொயர். ஸோ வி கெட் 2x ஸ்கொயர் 4x பவர் 4. சப்ரேட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அடுத்து ஒரு பேர் வந்து டவுன் பண்ணுறோம். -12x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். ஸோ பேர் டவுன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கோசன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கோசன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? -12x கியூப் டிவைடட் பை 4x ஸ்கொயர். ஸ்கொயரும் கியூபும் கேன்சல் ஆயிரும். x ஸ்கொயரும் கியூபும் கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 3 4s are 12, we get -3x கிடைக்கும். ஸோ இதுலேயும் -3x, இதுலேயும் -3x மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 4s are 12, x இன்ட்டு x ஸ்கொயர் x கியூபு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x இன்ட்டு 3x 9x ஸ்கொயர். சைன் சேஞ்ச் கேன்சல் ஆயிருமா? ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 37x ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர். ஸோ 37ல் 9 பேஜ் என்ன கிடைக்கும்? 28 வருங்களா? 28x ஸ்கொயர். அடுத்து ஒரு பேர் டவுன் பண்ணுறோம். ப்ளஸ் bx ப்ளஸ் a. இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர் மைனஸ் 3x இன்ட்டு 2 மைனஸ் 6x. ஓகே, 4x ஸ்கொயர் மைனஸ் 6x. இதில் ஃபஸ்ட் டேர்ம் 28x ஸ்கொயர், இதில் 4x ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்கள். 28x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல். 1 4 is 4, 7 4s are 28, we get 7 ப்ளஸ் 7. ஸோ இதுலேயும் ப்ளஸ் 7, இதுலேயும் ப்ளஸ் 7. ஓகே, மல்டிப்ளை வித் 7. 7 4s are 28x ஸ்கொயர். 7 into minus 6x plus into minus minus 7 6 are 42x plus into plus plus 7 7s are 49. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. ப்ளஸ் அந்த மைனஸ், மைனஸ் அந்த ப்ளஸ், இதில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அண்டு ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரணும். ஆனால் இதில் 0 வராது. என்ன வரும்னு பாருங்கள். ப்ளஸ் bx ப்ளஸ் 42x. அப்போ இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா b ப்ளஸ் 42x அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் a மைனஸ் 49 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டா? இது வரைக்கும் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? நவ் given polynomial is a perfect square. given polynomial is a perfect square. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னால கண்டிப்பாக என்ன வரணும்? ரிமைண்டர் 0 வரணும். அப்போ எக்ஸ் டேர்மும் 0 ஆயிடணும், கான்ஸ்டன்ட் டேர்மும் 0 ஆயிடணும். அப்போ தான் நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அப்போ எக்ஸ் டேர்ம் 0 ஆயிரும் அப்படின்னா b ப்ளஸ் 42 0 ஆயிரும். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகணும் அப்படின்னா a மைனஸ் 49 வந்து 0 ஆயிரும். ஸோ b ப்ளஸ் 42 is equal to 0னா b is equal to என்ன ஆயிரும்? மைனஸ் 42. இதில் a is equal to ப்ளஸ் 49. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ அவ்வளோதான். a அண்ட் பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்டா? இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து 0 அப்படின்னு போட்டுருவாங்க. போட்டு சைனு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் இங்கே எக்ஸுக்கு எக்ஸு, பிக்கு பதிலாக -42, ஏக்கு பதிலாக 49 டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதுவும் பண்ணலாம். பட் இது வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இன்னொரு சம் வருது, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் ஒன் ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் 361x ஸ்கொயர் ப்ளஸ் 220x +100. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஈஸியாக தான் இருக்கும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஏ அண்ட் பியோட வேல்யூ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூபில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பொழுதும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ லாஸ்ட்டில் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இந்த பாலினாமில் அசனிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து ரைட் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 இந்த டேர்மில் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா. பேர் பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 10s are 100. சப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஒன் பேர் வந்து டவுன் பண்ணுறோம். 220x ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர். பேர் டவுன் பண்ணக்கப்புறம் கோஷன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 × 2 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுவோம். 220x divided by 20. 0 0 cancel. 1 2 is 2. 11 2s are 22. We get 11x அப்படின்னு கிடைக்குமா. ப்ளஸ் 11x ப்ளஸ் 11x மல்டிப்ளை பண்ணுங்கள். 11x into 20. 11 2s are 22. அப்போ 220 கிடைக்கும். ஸோ 220x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 11 11s are 121 x into x ஸ்கொயர். அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். கேன்சல் ஆயிரும். இதை செப்பரேட் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் கிடைக்கும். 1 - 1 0. 6 - 2 4. 3 - 1 2 240 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 240 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஒரு பேர் வந்து டவுன் பண்ணுறோம். ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4 டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. 10 2s are 20 ப்ளஸ் 11 2s are 22. அப்போ 22x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணால் 240x ஸ்கொயர் டிவைடட் பை 20. 0 0 கேன்சல். 1 2 is 2. 12 2s are 24. we get 12x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஸ்கொயர். now 12x ஸ்கொயரால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணலாம். 12 2s are 24. அப்போ 240 கிடைக்கும். 240x ஸ்கொயர். 12 into 22 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 12 22. 2 12s are 24. 24 4 264 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 12 12s are 144 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இது கேன்சல் ஆயிரும். அண்டு எக்ஸ் கியூப் டேர்மை வந்து ஆட் பண்ணலாம். செப்பரேட் சம் பண்ணோன்னா இங்கே பிஎக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் 264 எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 264 இன்ட்டு எக்ஸ் கியூப் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 144 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ரெண்டு ஆட் பண்ண சம் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் 144 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டா. ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். given polynomial is a perfect square. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன வரணும், 0 வரணும். ஸோ எக்ஸ் கியூப் டேர்மும் 0 ஆயிரும், எக்ஸ் பவர் 4 டேர்மும் 0 ஆயிரும். அப்போ இது 0 பண்ணிங்கன்னா பி மைனஸ் 264 இஸ் ஈக்குவல் டு 0. இது 0 பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 0. ஃப்ரம் தேர் பி இஸ் ஈக்குவல் டு 264, ஏ இஸ் ஈக்குவல் டு 144. அண்டர்ஸ்டாண்டா. அவ்வளோதான். ஈஸியாச்சா. தட்ஸ் இட்.